ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு ஃபிஷ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். குரலி மீன் வாங்கியிருந்தோம்ல, அந்த மீன் கட்டிங் பார்க்கலாம். இதை குரலின்னு சொல்கிறாங்க, குருவிலின்னு சொல்கிறாங்க, குருவில மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் இதை ப்ளப்பர் லிப் ஸ்னாப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீன் வந்து பாசிகளை மட்டும் சாப்பிட்டு வாழ்கிறதுனால எவ்வளோ பெரிய மீன்னாலும் நம்ம வாங்கிட்டு தினம் கூட கன்சியூம் பண்ணலாம். இதை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து எந்த தேவையில்லாத எந்த கெமிக்கலும் நம்ம உடம்புக்கு போக போகிறது கிடையாது. மீன்களை சாப்பிட்டு அதிக நாள் வாழக்கூடிய மீன்களை தான் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது, தினம் சாப்பிடக்கூடாது, எப்பாவது எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் உள்ள மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பாசிகளை சாப்பிடக்கூடிய மீன் அப்படின்றதுனால தினம் கன்சியூம் பண்ணலாம். நான் ஒரு 7 கிலோ மீன் வாங்கியிருந்தேன். கிலோ ரூ. 200. இப்போ இது வந்து ஆகஸ்ட் மாதம் 2024 நம்ம வந்து கிலோ ரூ. 200 அப்படின்னு வாங்குகிறோம். இந்த மீன்லாம் வந்து அதிகமான பேர் வந்து சாப்பிடாதனால தான் விலை வந்து அது குறைவா இருக்குது. இப்போ நான் வீடியோ போடுறதுனால சொல்லுவீங்க, நீங்களாம் வீடியோ போட்டு போட்டு மீன் விலையை ஏற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி கிடையாது. எல்லா பொருட்களோட விலையுமே பார்த்திங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். அந்த மாதிரி தான். இப்போ நமக்கு வந்து இந்த மீன் வந்து நான் ரூ. 200 வாங்கினேன். சில பேருக்கு இந்த மீனோட ஸ்கின்னு பிடிக்காது, கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். இப்போ நாங்களாம் சின்ன வயசுலேருந்து இந்த மீனோட ஸ்கின்னோடே சாப்பிட்டு பழகுனதுனால நான் ஸ்கின்னோடே தான் கட் பண்ணி வாங்கினேன். அவங்க கேட்டாங்க, ஸ்கின் அவுட் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இல்லை, எனக்கு ஸ்கின்னோட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கின் வந்து அவ்வளோ நல்லா இல்லை, ரொம்ப ரஃப்பாக இருந்தது, அதுவும் தலை பகுதியில் ரொம்ப ரப்பரியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. உண்மைதான். இதனோட ஸ்கின் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். அந்த ஸ்கின்னோட நீங்கள் நம்ம குழம்பு ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இல்லை உங்களுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் கம்மியாக ரொம்ப மைல்டாக அப்படி செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கின் அவுட் பண்ணி நீட்டாக நீங்கள் போன்லெஸ்ஸாகவும் கட் பண்ணி கேட்டிங்கன்னா போனை தனியாக போன்லெஸ் தனியாக கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம 7 கிலோ மீன் வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த மீனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெட்டினதுக்கப்புறம் 1 கிலோ வேஸ்ட் போயிருந்தது. 6 கிலோ நமக்கு அந்த மீன் கிடச்சிது. தலையே பார்த்திங்கன்னா 2 கிலோ இருந்தது. அதுலேயே வேஸ்ட்டு 1/2 கிலோ போயிடுச்சு, 1.5 கிலோ தலை இருந்தது. மீதி வந்து மீன் மொத்தத்தில் 6 கிலோ நமக்கு வந்து மீன் வந்து கிடச்சிது. தலை எல்லாமே சேர்த்து செதில், வால், அதனுடைய கில்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே பெருசு பெருசாக இருக்கனால நமக்கு வந்து வேஸ்ட்டு கொஞ்சம் 1 கிலோ கிட்ட போகுது, ஒரு 7 கிலோ மீன் வாங்கும்போது. அதுவும் இல்லாமல் 7 கிலோ மீன் போனதுக்கப்புறம் 7 கிலோ மீனில் நமக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்லைசஸும் கம்மியாக தான் வரும், அதிகமாக வராது. ஏன்னா இதனுடைய கறியோட வெயிட்டும் ஜாஸ்தி இருக்கும். அதனால் நமக்கு இப்போ வஞ்சர மீன், பாறை மீன் இதிலெல்லாம் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான கறி அப்படின்னா ஸ்லைசஸ் கொஞ்சம் கூட வரும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கறி அந்த ஒரு ஸ்லைசஸை தூக்குனிங்கனாலே அதுவே நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து 2 கூறா வச்சு கேட்டேன். நீங்கள் பாருங்கள், முதல்ல ஒரு பகுதியை வெட்டி வயிற்று வரைக்கும் வெட்டி நமக்கு ஸ்லைஸ் போட்டு எடுத்து பங்கு வச்சு தந்துட்டாங்க. இப்போ வால் பகுதியை வெட்டிகிட்ருக்காங்க. அப்புறம் தலைப்பகுதியை வெட்டுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு பகுதியாக பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தத்தில் 2 பேருக்குமே சேர்த்து ஆளுக்கு 3 3 கிலோ 6 கிலோ மீன் அந்த மாதிரி வந்தது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய மீன்னாலும் நீங்கள் பங்கு 3 ஷேர் 4 ஷேர் போட்டு கேட்குறீங்க அப்படின்னா நீட்டாக போட்டு கொடுத்துருவாங்க. இதில் ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழம்புக்கு நல்லாயிருக்கும், ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கட்லட் பண்ணுறீங்க, புட்டு பண்ணுறீங்க, எல்லா மீன்லேயுமே புட்டு பண்ணலாம். சுறாவில் புட்டு பண்ணும்போது அது ஒரு ருசி. சுறா, வாழை மீனுக்குன்னே ஒரு தனி ருசி உண்டு புட்டு பண்ணுறதுக்கு. ஆனால் புட்டு இந்த மீனில் பண்ணலாமா அந்த மீனில் பண்ணலாமான்னு கிடையாது. குழந்தைங்களுக்கு புட்டு பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிட்றாங்கன்னா எல்லா மீன்லேயுமே நீங்கள் புட்டு பண்ணி கொடுங்க. அதே போல் தலையெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழக்குங்க. ஏன்னா தலையில் தான் அதிகமான சத்துக்களும் இருக்கும் மீனில். என்னுடைய தலைலாம் அவியல் வைக்கிறதுக்கும் சரி, கறி பண்ணுறதுக்கும் சரி சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு இது தலை பார்த்திங்கன்னா பாதி பாதி எடுத்தோம் இல்லையா, அதனால் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு 1.5 கிலோ தலையில் 3/4 கிலோ தலை வந்து எனக்கு 2 நேரத்துக்கு குழம்புக்கு கரெக்டாக இருந்தது. நான் வந்த அன்றைக்கும் இந்த குருளி மீன் தலை தான் போட்டு வச்சேன். அதுக்கப்புறம் இன்றைக்குமே அந்த குருளி மீன் தலை தான் போட்டு வச்சேன். குருவிலின்னு சொல்கிறாங்க, குருவில மீன் சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா சென்னையில் குரலின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதனுடைய பேர். இதில் வேஸ்ட் எல்லாம் இவ்வளோ தான் போயிருந்துச்சு, 1 கிலோ தான் போயிருந்தது. நான் கட்டிங் கேட்டிருந்தீங்க, பிறகு தேவையான தகவலும் இதில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு கிலோ ரூ. 200, சில இடங்களில் ரூ. 250 அந்த மாதிரி கூட இருக்கும். ஒருவேளை வந்து நமக்கு நீங்கள் பேரம் பேசி வாங்குறீங்கன்னா நீங்கள் ஏலமாக போடுற மார்க்கெட்லலாம் வந்தது அப்படின்னா இன்னும் கூட கம்மியாகவும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கிடச்சிதுன்னா வாங்கி டேஸ்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் கிலோ ரூ. 200 சொல்கிறது நான் காசிமேடில் ஹார்பர் பீச்சில், அதாவது ஃபிஷிங் ஹார்பர் பீச்சில் உங்களுக்கு மீன் அதிகமாக வந்து இறங்கக்கூடிய இடத்துல விலையை சொல்கிறேன். அதுக்காக நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க, பெங்களூரில் இருக்கிறீங்கன்னா இதுக்கு டபுளாக தான் எந்த மீனாக இருந்தாலும் ரேட் இருக்கும். இங்கே நம்ம பார்க்குற ரேட்டை விட 2 மடங்கோ 3 மடங்கோ வச்சு விற்றா தான் அவங்களுக்கு அது வந்து கட்டுப்படி ஆகும். அது கை மாறி வரும்போது அந்த மாதிரி தான் சேல் பண்ணுவாங்க. அதனால் இது எல்லாமே காசிமேடில் ஃபிஷிங் ஹார்பர் பீச்லேயோ அல்லது ஃபைபர் போட் வர்ற இடத்துலையோ வரக்கூடிய விலைகள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்ல சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காம சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம். பாய்.